நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே உள்ள தர்மபுரியில் 6ஆம் ஆண்டு இசை திருவிழா நடைபெற்றது. தேனி வடக்கு மாவட்டம் வடக்கு ஒன்றிய தர்மபுரி கிராம பொதுமக்கள் மற்றும் இசை நண்பர்கள் சார்பாக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு இசை திருவிழா நடைபெற்றது. இந்த இசை திருவிழாவில் கம்பம், போடி, அம்பாசமுத்திரம், தர்மபுரி, எரசை, பாலர்பட்டி, உசிலம்பட்டி, திண்டுக்கல், திருவள்ளூர் மாவட்டங்களில் 250க்கும் மேற்பட்ட கூம்பு வடிவ ஒலிபெருக்கி உரிமையாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த போட்டியில் பழமை வாய்ந்த இசைக்கருவியினை பயன்படுத்தி இசை போட்டி நடைபெற்றது. இந்த இசை போட்டியில் திருவிழாவின் நோக்கமானது பழமை மாறாமல் கூம்பு வடிவ ஒலிபெருக்கியை திருமண நிகழ்ச்சிகள், காதணி விழா, வசந்த விழா, அரசியல் நிகழ்ச்சிகள் பயன்படுத்த வேண்டும் என்று ஒலிபெருக்கி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். இசை போட்டியில் நடுவர்கள் பழமையான ஒலிபெருக்கி இசைக்கருவியை கொண்டு வெற்றியை தீர்மானித்து பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சுருத்தி பாய்ஸ் இயக்குனர் மணிகண்டன், ரமேஷ்குமார், அருண்மலை பொன்னப்பன், சுப்பிரமணி மற்றும் பொதுமக்கள் மலையடிவார பகுதியில் நின்று இசை போட்டியை கண்டுகளித்தனர்.